அந்த முதற் சங்கை தாயின் மடியிலே பார்த்தோம். இரண்டாவது சங்கு மண வீட்டிலே ஒலிக்கிறது. அந்த மணவீடு மங்களமாக ஒலிக்கிறது. அந்த மணவீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்ப்பீர்கள். இவ்வளவு சடங்குகள் தேவைதானா? என்ன இந்த சடங்குகள் அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள் உண்டு. ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல. வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்வேன். திருமணத்தில் கெட்டி மேளம் கொட்டுகிறார்களே, அது ஏன்? தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலே இருந்தும் கேட்கக்கூடாது. மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவர்களையோ பார்த்து சரியனே நாசமாய் போக என்று திட்டக்கூடும். அந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது, எந்த முறையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே